அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து ஒரு செம சூப்பரான நல்ல சில்லுன்னு மசாலா கோலா எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க. இது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து 2 ட்ரேலேருந்து ஐஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்சரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து உடனே பண்ணணும் இந்த கோலா ரெசிபி. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வைக்கலாம் கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஒரு லாங் சைஸ் டம்ளர் எடுத்துருக்கேன். அதில் எல்லாமே ஃபில்லப் பண்ணிட்டேன். ஓரளவு ஒரு ஹாஃப்க்கு மேலே வர இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஐஸ் குச்சி இருக்குல்ல, அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிடுங்க. இந்த ஐஸ் குச்சி வந்து நல்லா 3/4 வாசி போகணும், கீழே நல்லா டீப்பாக இருக்கணும். அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா பாதியிலே விழுந்துடும். நீங்கள் எடுக்கும்போது பாதி விழுந்துரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செட் ஆகிருக்கும், எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் இருக்கணும் அந்த உங்கள் கோலா வந்து. இப்போ இப்படி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதில் காளா நமக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நமக்கு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் சால்ட்டு இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இந்த மாதிரி நல்லா மேலே எல்லா பக்கமும் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் சாட் மசாலா இதுவும் 1/4 டீஸ்பூன் அளவு நல்லா எல்லா பக்கமும் தூவி விட்டுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதாரண கோலா குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கும் செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து லெமன் ஜூஸ், லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன்லேருந்து ஃபுல் ஜூஸை வந்து அது எல்லா பக்கத்துலையும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் அதை வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அப்புறம் வந்து அந்த திரும்ப அதை டம்ளரில் வச்சுட்டு இந்த சர்பத் இது வந்து 4 ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு சுகர் இன்னும் இது நல்ல இனிப்பு இன்னும் வேணும் அப்படின்னா திரும்பி நீங்கள் ஊற்றிக்கிடலாம். பாருங்கள், இது ரெடி ஆகிட்டு. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்படி எடுக்கணும், அப்புறம் அதை டிப் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம எப்படி உறிஞ்சி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டுட்டு திரும்ப டிப் பண்ணிவிட்டு சாப்பிடணும். திரும்ப திரும்ப நீங்கள் இதை டிப் பண்ணி தான் சாப்பிடணும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த அளவுகள் எல்லாமே ரொம்ப, அதாவது அந்த மசாலா எல்லாமே கரெக்டாக போடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரியலி அதை உறிஞ்சி சாப்பிடும்போது அப்படி ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.